ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பிடிசி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு 42லேருந்து 43 போகிறதுக்கு 1000 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். அதாவது லாஸ்ட் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 38.500 அந்த மாதிரி போயிட்டு ஒரு லிக்விடேஷன் ப்ளேஸ் ரிஜெக்ட் ஆகி எடுத்துகிட்டு இப்போ வந்து ப்ரைஸ் வந்து பம்ப் ஆகிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு மூவ் பார்த்தீங்கன்னா 42லேருந்து 43 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனோட டெக்னிக்கல் அனலைஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோவுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் போகிற வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய அப்டேட் வந்து டெலிகிராம்லேயே போட்டுட்ருக்கேன். சரிங்களா, வீடியோ போட முடியலன்னு கூட டெலிகிராமில் அப்டேட் பண்ணிகிட்ருப்பேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஓகே, நம்ம டாபிக் போகலாம். இப்போ பிடிசி பார்த்தீங்கன்னா 40,000 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா, இப்போ கரண்ட்டாக என்ன ரீஜனில் இருக்குன்னா, நான் இப்போ ஒன் டேயில் வைக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ ஒன் டேயில் பார்த்தீங்கன்னா இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ 40 ரீஜன். ஸோ இந்த லைன் வந்து ஒரு முக்கியமான சப்போர்ட் லைன். சரிங்களா, ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லைன். சரிங்களா, சப்போர்ட் லைன் என்ன பண்ணியிருக்குன்னா பிடிசி வந்து ஒன் டேயில் நல்ல கேண்டிலே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு கேண்டில் பார்த்தீங்கன்னா நல்ல டம்ப் ஆகிருக்கு. ஓகேவா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து அந்த ஒரு ட்ரெண்ட் இருக்குது. ஸோ அந்த ட்ரெண்டை வந்து ரீடெஸ்ட் தான் இப்போது வந்திருக்கு. ஓகேவா. அகெயின் மறுபடியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் 4 ஹவர்லேயே வைக்கிறேன். கரெக்டாக அந்த ட்ரெண்டை வந்து ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உள்ள மேஜரான லிக்விடேட் ஏரியா இது 38.500 ஏரியா வந்து மேஜரான லிக்விடேட் ஏரியா. ஸோ அதையும் எடுத்துட்டா நெக்ஸ்ட்டு மூவ் பார்த்தீங்கன்னா இந்த லெவலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் வந்து 42லேருந்து 43 இந்த லெவல். ஓகேங்களா. ஸோ இந்த லெவலுக்கு பிடிசி வந்து போக வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, இந்த லெவலுக்கு போக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த லெவலுக்கு போனதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து நெக்ஸ்ட்டு ஃபர்தராக மேலே போகுமா இல்லை ரிஜெக்ட் ஆகி கீழே வருமானு சொல்லிட்டு இந்த லெவலுக்கு போனதுக்கப்புறம் நம்ம முடிவு பண்ணலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு லிக்விடேஷன் எடுத்ததுக்கப்புறம் டீவியேஷன் கொடுத்துருக்கு. சரிங்களா, பிகாஸ் டீவியேஷன் மீன்ஸ் ஸ்டாப் லாஸ் ஹண்ட் இங்கே நடந்திருக்கு. மேஜரான ஸ்டாப் லாஸ் ஹண்ட்டு எப்போயுமே வந்து ஸ்டாப் லாஸ் ஹண்ட்டுக்கு அப்புறம் வந்து ஒரு ரிவர்ஸ் எடுக்கும். ஸோ அந்த ரிவர்ஸ் வந்து இந்த லெவலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த லெவலுக்கு போனது 43 லெவலுக்கு போனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து மூவ் வந்து நெக்ஸ்ட்டு கண்டினியூவாக அப் ஆகுமா இல்லை டவுன் ஆகுமான்னு சொல்லிட்டு அந்த ரீஜன் போனதுக்கப்புறம் நம்ம முடிவு பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 40 ரீஜன் வந்து ரிஜெக்ட் ஆகுது. சரிங்களா. ஸோ கரெக்டாக வந்து அந்த சப்போர்ட்டில் ரிஜெக்ட் ஆகுது. நான் ஆல்ரெடி சொன்னேன், சப்போர்ட்டில் ரிஜெக்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக அது சப்போர்ட்டை உடைக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ சப்போர்ட் ஆக்ட் இப்போ ரெசிஸ்டண்ட் ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த ரெசிஸ்டண்ட் வந்து ரிஜெக்ட் ஆகுது. எத்தனை கேண்டில் ரிஜெக்ட் பாருங்கள். ஃபஸ்ட்டு இது ஒரு கேண்டில், இது ஒரு கேண்டில், இது ஒரு கேண்டில், இப்போ இந்த கேண்டிலும் ரிஜெக்ட் ஆகுது. கண்டிப்பாக அது இந்த மாதிரி ரிஜெக்ட் ஆனால் கண்டிப்பாக அது உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உடைச்சதுக்கப்புறம் இந்த ரீஜன் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது 42லேருந்து 43. சரிங்களா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு மூவ் பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் வந்து இந்த ரீஜன் போனதுக்கப்புறம் கண்டினியூவாக பம்ப் ஆகிற மாதிரி தான் இருக்குது. சரிங்களா, கண்டினியூ பம்ப் தான் நினைக்கிறேன். பார்க்கலாம், இந்த ரீஜன் போனதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிடிசி டாமினன்ஸ் பார்த்தீங்கன்னா மேஜரான ட்ரெண்டு பிரேக் அவுட்டில் நிற்குது. ஒன் டேயில் வச்சுருக்கேன். ட்ரெண்டு பிரேக் அவுட் பண்ணி இப்போ வந்து ட்ரெண்டை ரீடெஸ்ட்டில் நிற்கிது ப்ரைஸு. இது டாமினன்ஸ். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு மூவ் பார்த்திங்கன்னா நேற்று டெலகிராமில் சொல்லியிருந்தேன், பிடிசி டாமினன்ஸ் வந்து இங்கேருந்து வந்து அந்த ட்ரெண்டே அப்படியே ஒட்டி லைட்டாக பம்ப் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ராங்கான ரிஜெக்ட் வந்து அது டம்ப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு. சரிங்களா, அந்த டம்ப் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்க நிறைய வாய்ப்பு. ஸோ அந்த மாதிரி வரும்போது ஆல்ட்டு காயின்லாம் நல்ல சீசன்லாம் வர ஸ்டார்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இதுவரை பார்த்த ஆல்ட்டு காயின் சீசனோட இனிமேல் வர சீசன் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் வந்து டாமினன்ஸ் இந்த மாதிரி ரிஜெக்ட் பண்ணிச்சுன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னுடைய ப்ரெடிக்ஷன் பிரகாரம் கம்மிங் ஜனவரி எண்டில் இல்லைன்னா பிப்ரவரி ஃபஸ்ட் வீக்கில் வந்து ஆல்ட்டு காயின்லாம் நல்லா ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா. ஸோ இது வந்து பிடிசி டாமினன்ஸ் வந்து நம்மளுக்கு அதுதான் ஷோ ஆகுது. இது வந்து நேற்று டெலகிராம்லேயும் சொல்லியிருந்தேன். இப்போ வந்து பிடிசியும் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து இதுவே பாட்டமாக இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குங்க. சரிங்களா, 38.500 ரீஜன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ரீஜனே வந்து பாட்டமாக இருக்க வாய்ப்பு. பட்டு இப்போ சொல்ல முடியாது. இங்கே 43 போனதுக்கப்புறம் 42 43 ஏரியாவுக்கு போயிட்டு ரிஜெக்ட் ஆச்சுன்னா அது இந்த ஏரியாவுக்கு வர மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக மறுபடியும் அனதர் பாட்டம் வைக்கலாம். இல்லைனா
அங்கேருந்து எப்படி ரிஜெக்ட் ஆகி மேலே போகுதுன்னு சொல்லிட்டு அப்போ பார்க்கலாம். பட் இப்போதைக்கு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. பட் இந்த இடத்துலேருந்து பாசிபிள் இருக்குது, பார்க்கலாம். நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம், நெக்ஸ்ட் மூவ் வச்சு பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. இது இன்றைக்கி வந்து நம்ம பிடிசி பற்றியும் பிடிசி டாமினன்ஸ் பற்றியும் பார்த்துட்டோம். சரிங்களா? ஓகே கேஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக லைக் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ரெக்கமெண்ட் ஆகும் நம்ம வீடியோ, அதனால தான் சொல்கிறேன். சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு உடனே வரும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. நான் போடுற என்னுடைய விஷன், என்னுடைய டெக்னிக்கல் அனலைஸ், என்னுடைய சைக்காலஜி எல்லாமே வந்து என்னுடைய ஓன் ஒப்பீனியன் தான். சரிங்களா? இது நீங்கள் பிடிச்சிருந்தா உங்களுடைய ஓன் ஒப்பீனியன் பண்ணி நீங்கள் அனலைஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதோ ட்ரேட் பண்ணுறதோ முடிவெடுங்க. எல்லாமே உங்களுடைய ஓன் ரிஸ்க்கு. சரிங்களா? ஓகே கேஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.